உறவுகளுக்கு வணக்கம். நான் நகுல் ஜப்னா நகுல். இன்றைக்கு எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் நீர்வேலி நிலாவர கிணறு இருக்குத்தானே, அதை ஒரு கால் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது வந்திருக்கிறேன். ஒரு சின்ன வீடியோ தான், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஆழம் அறியப்படாத மர்மங்கள் நிறைந்த கிணறு நிலாவரை கிணறாகும். இதில் ஃபுல்லாக இரும்பு கம்பியால் ஒரு பாதுகாப்பு வேலி பார்த்தா தெரியுந்தா, பாதுகாப்பு வேலி இருக்குல்ல, பாதுகாப்பு வேலி இருக்கு. தவறுபட்ட விழுந்தால் ஆபத்தான இடம் உண்டு. இது அதுக்காண்டி அந்த பாதுகாப்பு. நீச்சல் தெரிஞ்சால் பிரச்சனை, நீச்சல் தெரியாட்டி டேஞ்சர். இதில் முந்தி குளிக்கிறவ படிகள் இளந்தாரி படிகள் குளிப்பாங்க. இப்போ அதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. அந்த சில உயிர்களும் போனது அரைஞ்சளவில் 5-10 வருஷத்துக்கு முன்னமெல்லாம் குளிக்க வந்தார்கள் 1-2 பேர் செத்திருக்கிறேன். அதனால் அதுபோல் தடை செய்தாச்சு, முழுக்க தடை செய்தாச்சு. நல்ல மீன்கள் இருக்குங்க பாருங்க. இந்த நிலாவரை கிணறு உருவாயின கதையை சிறு வயதில் நான் அறிந்தது. ராமர் இலங்கைக்கு சீதையை தேடி காப்பாற்ற வந்தபோது வானர படைக்கு அவரோட வந்த காவல் படை இருக்குந்தானே, அந்த காவல் படைக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. தண்ணீர் தேவைப்பட்டதால் அவர் தன்னுடைய வாளை எடுத்து அவர் குத்தி தண்ணீர் எடுத்துன்ற ஒரு வரலாறு இருக்கு. அடித்தளம் தெரியாத நிலாவரை கிணறு என்ற ஒரு பதிவு ஒன்று இருந்தது. 30 அடிக்கு கீழே உப்பு தண்ணி இருக்குது. அதுக்கு மேலே நல்ல தண்ணி நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த தண்ணி என்ன ஒரு அற்புதம் என்று பாருங்க. இப்போ ஸ்ரீலங்கா நேவி சில இயந்திரங்களை வச்சு ஆழத்தை கண்டுபிடிச்சிருக்கணும். 182 அடியில் நூற்றாண்டு பழமையான மாட்டு வண்டிகள் 3 பாகங்கள், மாட்டு வண்டின்ற 3 பாகங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். அதை ஒளியில் எடுக்கையில் அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஒரு மாட்டு வண்டியில் ஃபுல்லாக இருக்குது. 2 மாட்டு வண்டி பாகங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். இதில் ஒரு ஊரில் பாருங்கள், சிவன் கோயில் உண்டு. கும்பாசு கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கு. யாழ்ப்பாணம் நவகிரி நிலாவரை சிவன் கோயில் உண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நாங்கள் கீழுக்கு இறங்கி பார்க்குறதுக்கு, இப்படியே பார்த்தால் கீழுக்கு இறங்கி போகிறதுக்கு இதில் ஒரு படி போட்டு பாதை இருக்குது. இல்லை போகிறதுக்கு பாதை இருக்குது, நடப்பாதை இருக்குது. இதில் இன்னும் ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது.
என்னென்றால் கீழுக்கு வந்து 182 அடி 85 அடியில் வந்து சுத்தமாக 4-5 ஊற்று தண்ணி ஊற்றி இருக்குத்தானே. அது மாதிரி சிறிய ஊற்றியும் இருக்குது, பெரிய ஊற்றியும் இருக்குது. அதில் ஒரு ஊற்று வந்து கீரி மலைக்கு, அந்த பெரிய ஊற்றி இருக்குத்தானே அது வந்து கீரி மலைக்கு போகுது. அது என்னட்டு எப்படி தெரியுமோன்னு சொன்னால் முன்னோர்கள் வந்து இங்கே இதுக்குள்ளே வந்து தேசிக்காயை போட்டு பார்த்துருக்கணும். போட்டு பார்த்தால் அது வந்து கீரி மேலே கடலில் வந்து பெருங்கடலில் வந்து மிதக்குது. அப்போ அந்த கீரி மலைக்கும் எங்கள்கிட்ட இந்த நிலவர கிணத்துக்கும் வந்து ஒரு ஊற்று ஒன்று இருக்குது. ரெண்டு ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. இதில் வந்து இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால் முன்னோர்களின் தொழில்நுட்பங்கள் வளர்ச்சி இல்லாத காலகட்டத்திலேயே இந்த நிலவர கிணற்றின் கட்டுமான பாணிகள் எப்படி செய்திருப்பார்கள் வந்து நம்ம யோசித்து பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. அப்போ ஒரு ஆபத்தான இடம், அதே மேலே அழகாக கட்டி பூசி இன்னொரு சிறப்பாக செய்திருக்கணும். இலங்கை கடற்படையினரால் ரோபோ இயந்திரம் மூலம் தகவல் எடுத்தல். இதுக்குள்ள எழுதுக்குறாங்களே. இதில் வந்து தகவல் எடுப்பதற்கு ரோபோ இயந்திரம் கிணற்றுக்குள் வைத்தல் 3 மொழியிலையும் இருக்கு. ஐயர் ஆசீர்வதிக்கு டீம் உள்ள ஒரு இமேஜ் உண்டு, ஃபோட்டோ உண்டு. கிணத்திற்குள் இறங்க முன் இந்து சம்பிரதாய முறைப்படி ஆசீர்வாதம் செய்தல். இதெல்லாம் இறங்கிறது வெற்றியுமா? செலி நோடிகள் கிணற்றுக்குள் போக தயாராகுதல். நீர் மாதிரி எடுத்தல். மாவட்ட செயலாளர் மற்றும் வடபிராந்திய கடற்படை தளபதியின் நடவடிக்கை. கிணத்துக்குள் இருந்து கழிவகத்துதல். கிணற்றின் அடிப்பாகத்தில் இருக்கின்ற மேலும் ஒரு வண்டி. இந்த வண்டி கிணத்துக்குள்ளே இருக்குங்க. இது கிணத்துக்குள்ளான் இருக்குது வண்டி. என்ன மாட்டு வண்டி தானே? கிணற்றின் அடிப்பாகத்தில் இருக்கின்ற வண்டி. 3 கிடக்காங்க வண்டி. நீர் வழியே கொண்டு செல்கின்ற சுரங்கம். நீர் வழியே கொண்டு இந்த இதா இதுக்குள்ளேயா? கீழுக்கு நல்ல இருக்காம கேமரா உலங்க தண்ணி ஓடுறாங்க பண்டாக அந்த தொட்டிக்க நிற்கிறோம்.
என்ன பெனங்குட்டானா இது? என்ன வேணும் சித்து உங்களுக்கு? சரி, என்ன சாமான் இது? சீம்பளம், கறி சீம்பளம், புளி கறி ஆடு புளி ஆடு பால். சரி, சாப்பிட்ற ஜாம் மாதிரியா? ஓகே. என்னத்தில் செய்கிறது? புளி இது இந்த பல கறிக்கு விட்ற புளியில் செய்கிறதா? அதில் செய்கிறதா? ஆ, 150 ரூபாண்ணா. கறி புளி இருக்குதானே, அதில் செய்கிற ஜாம் உண்டு. பார்ப்பேன் என்ன மாதிரிண்டா. ஆ, வேறு என்ன வேணும்னு சொல்லுங்க. கொண்டு தரேன் உங்களுக்கு. ஆ, அண்ணா எவ்வளோ நாள் நீங்கள் கடை வச்சுக்கிறீங்க? இதில் எவ்வளோ கனாலாக கடை வச்சுக்கிறீங்களா? இங்கே எவ்வளோ காலமாக கடை வச்சுக்கிறீங்க? தமிழரியா நீங்களாண்ணா? என்ன வாங்க முடியா வேணாம்? ஆ, எதில் எடுங்க ஒன்று. ம், ம், இந்தாங்க இந்தாங்க. என்ன அம்மா நல்லம்மா நாங்கள் போக சாப்பிடுவோம். வாங்க வெளியே வரும். அதில் இதுதான் ஜாமாம். அதில் ஓகே உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய் பாய்.